ஆடு மேய்க்கும் வேலைக்கு மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளமா? இப்படியும் ஒரு சூப்பர் வேலையா? அடித்து பிடித்து முண்டியடித்த சீன பட்டதாரிகள். இன்றைய காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக இருக்கின்றது. அதுவும் மனதிற்கு நிறைவான கணிசமான மாத சம்பளம் கிடைப்பது என்பது பெரும் போராட்டமாக இருக்கின்றது. மத்திய மாநில அரசு துறைகளில் மட்டுமே பல பணிகளில் செய்யும் வேலையை விட பல மடங்கு கணிசமான சம்பளம் கிடைக்கும் சூழல் இருக்கின்றது. ஆனால் உண்மையில் ஏழை எளிய மக்கள் பலரும் காலை முதல் இரவு வரை கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவர்களுக்கு சொற்ப வருமானம் தான் கிடைத்து வருகின்றது. இந்த நிலையில் ஆடு மேய்க்கும் வேலைக்கு மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது இந்தியாவில் அல்ல, சீனாவில்தான். சீனாவின் மங்கோலிய எல்லையோர பகுதியில் உள்ள ஒரு விவசாய பண்ணையும் அதன் உரிமையாளர் ஷிவோ ஷியாங்யோங் என்பவரும் தான் இப்பொழுது ஒட்டுமொத்த சீனாவின் சமூக வலைதளங்களில் ஹாட் டாபிக்காக உள்ளனர். தன்னுடைய பண்ணையில் ஆடு மேய்ப்பதற்கு ஆட்கள் தேவை என அவர் வெளியிட்ட ஒரு சாதாரண வேலை வாய்ப்பு விளம்பரம் இன்று சீனாவின் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியையும் கார்ப்பரேட் அடிமைத்தனத்தையும் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மங்கோலிய எல்லையின் தெற்கு பகுதியில் சுமார் 4,942 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்ட பண்ணைக்கு சொந்தக்காரர் தான் இந்த ஷிவோ ஷியாங்யோங். இவரிடம் 3,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் உள்ளன. கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் இவர் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார். அதில் கோடை காலத்தில் ஆடுகளை வெளியே கூட்டிச் சென்று மேய்க்கவும், குளிர்காலத்தில் ஆட்டு கொட்டகையை பராமரிக்கவும் 2 பேர் தேவை என்றும், தம்பதியாக வருபவர்களுக்கு முன்னுரிமை என்றும் அந்த விளம்பரத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். எல்லை பகுதி என்பதால் குளிர்காலத்தில் அங்கு நிலவும் காலநிலை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு கொடூரமானதாக இருக்கும். வெப்பநிலை -30 டிகிரிக்கும் கீழே சென்று ஒட்டுமொத்த பகுதியுமே பனியாக உறைந்துவிடும். அத்தகைய கடுமையான சூழலில் குளிரில் கொட்டகைக்கு உள்ளேயே ஆடுகளுக்கு தீவனம் அளிப்பது, சாணம் அள்ளுவது போன்ற கடினமான வேலைகளை செய்ய வேண்டும். வேலைக்கு தேர்வாகும் ஒரு நபருக்கு மாத சம்பளமாக 8,000 யுவான், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 1,00,000 ரூபாய்க்கும் அதிகமான சம்பளம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சீனாவில் உள்ள தனியார் நிறுவனங்களின் நகர்ப்புற சராசரி சம்பளமான 6,000 யுவானை விட மிக அதிகமாகும். பண்ணையிலேயே தங்குவதற்கான இலவச வீடு மற்றும் அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்துமே பண்ணை உரிமையாளரே வழங்குவதாக அறிவித்துள்ளார். இதனால் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் அப்படியே சேமிக்க முடியும் என்கிற அரிய வாய்ப்பு பெரும்பாலான இளைஞர்களை கவர்ந்தது. இந்த வேலைக்காக இதுவரை 700 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 10ல் 1 பங்கு விண்ணப்பதாரர்கள் சமீபத்தில் பல்கலைக்கழக படிப்பை முடித்த பட்டதாரிகள் என்றும், மற்றவர்கள் கடன் சுமை மற்றும் ஆபீஸ் அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் பண்ணை உரிமையாளர் சிவோ ஷியோ யோங் தெரிவித்துள்ளார். கடைசியில் தன்னிடம் குவிந்த எக்கச்சக்கமான விண்ணப்பங்களில் இருந்து ஆடு வளர்ப்பில் ஏற்கனவே நல்ல முன் அனுபவம் கொண்ட ஒரு தம்பதியை அவர் இந்த வேலைக்காக தேர்ந்தெடுத்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது.